அன்பரசி விஸ்வாசிகளை இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க. சிவகாமி வாமா வந்து உட்காருமா அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க. சிவகாமிக்கே தூக்கி வரி போட்டுருது. என்னையாங்க சொன்னீங்க? ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து சிவகாமி வந்து ஃபோட்டோ வந்து மாட்டுறாங்க. விஸ்வா அன்பரசி ஃபோட்டோவை மாட்டும் போது சந்தோஷமாக உற்சாகமாக பேசுகிறாங்க. அனன்யா என்ன பிரச்சனை பண்ணாலும் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது ஏன் பொறுப்பு. அது மட்டும் இல்லாமல் இனிமேட்டு நீங்கள் தான் வந்து சூப்பரான அழகான ஜோடி நம்ம வீட்டை பொறுத்தளவு உங்களை பாதுகாக்க வேண்டியது ஏன் பொறுப்புங்கிற மாதிரி சூப்பராக அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கிறது எல்லாம் சந்திரசேகர் கேட்டோன்னே இவன் உண்மையிலேயே தான் தெரிஞ்சிட்டா, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மன்னிச்சு பக்கத்தில் வந்து உட்கார சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சிவகாமியை ஃபோன் அடிச்சு பார்க்குறாங்க. பத்மாவுக்கு ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன ஆச்சு, ஏன் இப்போ அவசரப்பட்டு ஃபோன் அடிக்கிற? இல்லை அத்தை, உங்களுக்கு சொன்னால் புரியாது. எனக்கும் புரியாமலாம் இல்லை. ஏற்கனவே வந்து பத்மா வந்து அன்பரசி மேலே கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்காங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு தெரில. ஃபோன் வேறு எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நல்ல நேரத்துக்குள்ளே போகணும்ல. சித்தி, நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? ஆர்த்தி தானே எடுக்கணும், அது சாதாரண விஷயம். அப்படி இருக்கும்போது ஈஸியாக எடுத்து முடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல விஸ்வா வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிக்கிட்டாங்கிற மாதிரி கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், நம்ம வீட்டுக்கு போகலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே ரூம் கதவை வந்து மாசாக திறக்கிறாங்க. நம்ம அனன்யா திறந்துட்டு கீழே இறங்கி வராங்க. உங்களை யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். நீங்கள் 2 பேரும் வந்து நிம்மதியாக இருக்கலான்னு பார்க்குறீங்களா? சிவகாமி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ வந்து ஹாலில் மாட்டினாங்களே, நம்ம அன்பரசி விஸ்வாவோட கல்யாண ஃபோட்டோ, அதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. உங்ககிட்ட வந்து அன்பாக பாசமாக பேசி நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதுபடி தான் செய்வேன். நான் இப்படி முடியெல்லாம் கழிச்சு போட்டுட்டு ரொம்ப சோகமாக நிற்கிறேன். இதை விட 10,000 மடங்கு உனக்கு திருப்பியும் நான் கொடுக்காம விட மாட்டேங்கிற மாதிரி அன்பரசி நினச்சிக்கிட்டு உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. நம்ம அனன்யா அந்த இடத்துல பத்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்களும் இவங்களுக்காக வந்து உதவி செய்கிறேன்னு சொன்னனால பத்மா வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அனன்யா வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. பார்த்தா வீடு பூட்டியிருக்கு. நினச்சேங்க அப்பயே வீடு வந்து பூட்டியிருக்கு. இல்லை, யதார்த்தமாக தான் வீடு பூட்டியிருக்கு. நீங்கள் வந்து ஓவராக வந்து பண்ண வேணாம். எதுவாக இருந்தாலும் சின்ன விஷயமாக தான் இருக்கேன் ஆண்டி, எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை மாப்பிள்ள, உங்களுக்கு சொன்னால் புரியாது. அன்பரசி முதல்ல வீட்டுக்குள்ளே வரப்போகிறா விளக்கை எடுத்துக்கிட்டு. அப்படி இருக்கும்போது இங்கே கதவெல்லாம் பூட்டியிருந்தா வேறு ஏதோ காரணம் தானே இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கதவை தட்டுன்னு தட்டுறாங்க. யாரும் திறந்த பாடே இல்லை. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக திறக்குது. ஆர்த்தி தொட்டோட நம்ம அனன்யா வந்து இருக்காங்க அந்த இடத்துல. இதை பார்த்தோன்னு விஸ்வாக்கே தூக்கி அடி போட்டுருது. கதவுக்கு பக்கத்தில் இருந்த விஸ்வா வந்து 4 அடி அப்படியே பின்னாடி வர ஆரம்பிச்சிடுறாங்க. அன்பரசி என்ன இது ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிக்கும்போது இவ வீட்டுக்குள்ளே தானே இருந்தா, கதவு கூட திறக்காமல் 4 நாள் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்தா. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவ எதுக்காக இப்போ ஓவராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா? இவெல்லாம் திருந்தக்கூடிய ஆளே கிடையாதுன்னு நம்ம ஜானகி, சந்திரசேகர், சிவகாமி எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. தெரிஞ்சு போச்சு, அன்பரசியோட வாழ்க்கையை வந்து பறிக்கணும் தான் இவன் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கா. நிச்சயம் இவன் நல்லவன் மாதிரி இப்போ வேஷம் போடுவா. இப்போ பத்மாவை சமாளிக்கிறது எனக்கு ஒரு விஷயமே இல்லை. ஆனால் அனன்யா ஏன் பொண்ணாச்சே, அவளுக்கு எதிரான ஆட்டத்தை வந்து விளையாடணும்னு முடிவு பண்ணிட்டா. யாராக இருந்தாலும் பரவாயில்ல, கஸ்தூரியாக இருக்கும்போதே நம்ம பொண்ணுக்கு நல்லதை சொல்லி புரிய வைக்கணும், இல்லாட்டி அடித்து புரிய வைக்கணுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து நம்ம சிவகாமி வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அம்மா, நீ இப்போ அந்த பக்கம் போயிட்டேன்னு பாட்டி வந்து சொன்னாங்க. இனிமேட்டு பாருமா, உன் வழியிலேயே போயிட்டு நான் என்ன செய்கிறேனோ அது எல்லாத்தையும் சிறப்பாக வந்து செஞ்சு முடிக்கிறேங்கிற மாதிரி தான் மாசா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம பத்மா. அன்பரசி வீட்டு மருமகளா? அனன்யா தான் இந்த வீட்டுக்கு மருமக. அதுக்கேற்ற மாதிரி தான் இனிமேட்டு அனன்யாவுக்கு நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். பத்மா, நீங்கள் என்ன ஆட்டம் வேணால் ஆடலாம். ஆனால் இந்த ஆட்டத்தை ஆரம்பித்தது நீங்கள், முடிச்சு வைக்க போகிறது நான். சிவகாமி வந்து மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆர்த்தி வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து என்ன, நான் இனிமேட்டு அன்பரசிக்கு நல்லதே பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். எல்லா நேரத்துலையும் வந்து தப்பாகவே யோசிச்சுட்டு இருக்கிறது அவங்கவுங்க வாழ்க்கையை தான் பாதிக்கும். இது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சுன்னு தத்துவமாக பேசுகிறாங்க. ஐயோ, இவ வேற வந்து நல்லவ மாதிரி நடிக்கிறா, இது பச்சையாக நமக்கு தெரியுது. ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் நம்புகிறாங்களே, ஜானகி அத்தை வந்து நம்பிட்டாங்க போல இருக்கு. அந்த இடத்துல சந்திரசேகரும் ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரிப்போ, நம்ம தான் அனன்யாவை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சவங்க. நம்ம தான் வந்து பசங்களை நல்ல விதமாக பார்த்துக்கணும், நம்ம விஸ்வாவையும் அன்பரசியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சிவகாமி ஆர்த்தி எடுக்கும்போது கையில் வந்து குத்து விளக்கு வச்சுருக்காங்க. இப்போ ஏதாவது வந்து நெகட்டிவாக நடந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஆர்த்தி எடுக்கும்போது வேகமாக வந்து குத்து விளக்கில் வந்து படுற மாதிரி இருக்குது. குத்து விளக்கு வந்து ஏர்லேயும் வந்து போகுது. அப்போன்னு பார்த்து நம்ம அன்பரசி வந்து கீழே விழுவுறதுக்கு முன்னாடியே பிடிச்சிட்டாங்க. சே, ஏதோ ஒன்று கீழே விழுந்தா நாள் அதுவுமா இது மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இப்படி ஆயிடுச்சேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல திருப்பியும் ஏதாவது நெகட்டிவாக பண்ணால்
நம்ம வேணும்னே பண்ணுறேன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. சாரி அன்பரசி, தெரியாமல் பட்டுருச்சு. தெரியாமல் படுறதுக்கும் வேணும்னு படுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. தெரியாமல் பட்டால் அது லைட்டாக இடிக்கும், சவுண்டு மட்டும்தான் கேட்கும் விளக்குலேருந்து. ஆனால் இவ குத்து விளக்கே கீழே தள்ளி ஒன்று அவ்வளோ வேகமாக வந்து இடிச்சிருக்கா. இதையெல்லாம் ஒத்துமொத்த குடும்பம் நம்புறாங்கன்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க சிவகாமி. அந்த இடத்துல அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஆர்த்தி இதெல்லாம் எடுத்து முடிச்சிடுறாங்க. இப்போதைக்கு இன்னொரு விஷயம் தான் நடந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அது வந்து ஓகே, மயக்கம் போட்டு கீழே விழுவோன்னு சொல்லி அப்படியே வந்து அசந்து போய் தூங்குறாங்க. உடனே வந்து தண்ணி தெளித்து எழுப்புறாங்க. ஐயையோ, இவன் ட்ராமாவுக்கு கொஞ்சம் அளவே இல்லாமல் போச்சேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. முதல் நாள் அதுமா நீ இங்கே வீட்டுக்கு வர, நான் இது மாதிரி வந்து மயங்கி கீழே ஒரு மாதிரி போச்சு, நீங்கள் யாரும் என்னை தப்பாக நினச்சிக்கணா, 4 நாள் வீட்டுக்குள்ளேயே இருந்தேனா, சாப்பிடாம இருந்தேனா, அதனால தான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வீட்டுக்குள்ளே வந்து வராங்க. வந்தோடனே விளக்கேற்ற சொல்கிறாங்க. சாமி ரூம் முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஒட்டுமொத்த குடும்பமும். அன்பரசி கொண்டு வந்த குத்து விளக்கை வந்து ஒரு 5 அடி கிட்டே இருக்கு போல இருக்குது. அதில் எண்ணெயெல்லாம் நெய்யெல்லாம் ஊற்றி அப்படியே வந்து திரியெல்லாம் வச்சு விளக்கேற்றுறப்ப சரியாக வந்து பற்றவே மாட்டேங்குது. என்ன அன்பரசி, இதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எடுத்தோடனே இது மாதிரி பற்றினாதான் இந்த வீட்டு சுபிட்சமாக இருக்கும். நீ இது மாதிரி எத்தனை தீக்குச்சி வந்து வேஸ்ட் பண்ணுவ அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒரு ஐதீகமே இல்லை, நீ தாராளமாக ஏற்றுமா, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நம்ம சந்திரசேகர் வந்து எப்படி பண்ணணுங்கிற விஷயத்த சொன்னனால அப்படியே வந்து டக்கு டக்குன்னு பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம அன்பரசி அப்படியே சந்தோஷமாக வந்து எல்லாரு காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. விஸ்வா வந்து அப்படியே அன்பரசிங்க வந்து பொட்டு வந்து வச்சு விட்றாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். நான் இருக்க வேண்டிய இடத்துல அவள் இருக்காளா, சும்மா விட மாட்டேன்னு அனன்யா வந்து கேவலமாக நன்சல் நினச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் சந்திரசேகர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. பத்மா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறப்ப அவங்க மூஞ்சி வந்து திருப்பிக்கிறாங்க. எல்லாரும் மத்தியிலையும் இப்படியா என் பொண்ணை வந்து அசிங்கப்படுத்துவீங்க, அம்மா உனக்காக அவங்க என்னென்ன ஸ்பெஷலாக வந்து கவனிக்கணும்னு என்கிட்ட சொன்னாங்க. நீங்கள் சொன்னீங்களே உங்கள் பரம்பரை நகையை வந்து எடுத்து கொடுப்பேன்னு, அந்த பரம்பரை நகையை வந்து அன்பரசிக்காக எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிவகாமி வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொன்னால் அந்த சீன்லாம்